ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்டாக் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக நான் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அது எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கஸ்லாங்கண்ணி, கிழாநெல்லி, செம்பருத்தி பூவு, இது மர்தாணி, கருஞ்சீரகம், வெந்தயம், இது கத்தாய். இது உள்ளக்கிற ஜெல் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு நான் எண்ணெய் காய்ச்சிட்ட பிறகு வேம்பலாம்பட்டை, வெட்டி வேரில் அந்த ஆயிலை ஊற்றி ஊற வைக்குவேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு உரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மிக்சியில் உரப்பா அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆயுர்வேத ஜெல். இது மிக்சியில் அந்த தழைங்களெல்லாம் போட்டு உரப்பா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அந்த சாரம் எண்ணெயில் இறங்கிறதுக்காக. இப்போ எண்ணெயில் எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு போகிறேன். அது அப்படியே எண்ணெய் சூடு ஏற்றோம். அப்புறம் ஒன்று நான் போடும்போது காட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடு ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்தாய் ஜெல் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கி வருது. அது நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், கை மேலெல்லாம் விழும். இப்போ இந்த அரைச்சி வச்ச உரப்பா அரைச்சி வச்சுக்கிட்ட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில். அப்படியே பொங்கும், இது மெதுவாக போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காயிட்டோம். காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஆற வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கலரில் வந்துக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீனாக இருக்குது. இது நல்லா அப்படியே ஆற விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வைக்கணும். இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்கிட்ட ஸ்டாக் இல்லாததுனால நான் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள், ஆயில் வேணுன்றவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.